வணக்கம். மாணிக்க வாசகர் அருளியிருக்கிற திருவம்பாவை 12வது பாசுரம். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் ஆர்த்தன், நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வாணும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசலம்ப வார்கரைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்துகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தியிரும் சுனைநீர் அடையலோர் எம்பாவாய். சுனை ஒரு குளம் மாதிரி, அதில் பல இளம் பெண்கள் சிவபெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே குளிக்கிறார்கள், நீராடுகிறார்கள். குளிக்கிறார்கள்னு சொல்றதை விட நீராடுகிறார்கள். அப்படியே எந்திரிச்சு வந்துட்டாங்க, தூங்கி எந்திரிச்சு ட்ரெஸ்ஸோட. பெண்கள் அடிகளனோட வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பு அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்துகளும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம். நல்ல அந்த மலர் செடிகள் அந்த பொய்கையில் இருக்கு, அதை விலக்கி எல்லாம் குளிக்கிறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க? வார்த்தையும் பேசி வளை சிலம்ப, கை வளையல் சத்தம். ஏன்னா கையால் தண்ணியை அந்த செடி கொடிகளை பூக்களை விளக்குறாங்க. அந்த பூக்கள் கிட்ட கிட்ட வருது. சிவபக்திகளே, உங்களுடைய தொடுகை எங்களுக்கு வேண்டும்னு பூக்கள் கேட்குது. ஆனால் இவங்க விலைக்கு விட்டுட்டு நீராடுறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்க? ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் ஆர்த்தன். இந்த பிறவி துயர், பிறவிங்கிறதே ஒரு துயரா துன்பமா, இல்லை பிறவியில் வருகிற துன்பமா? ரெண்டும் தான். இந்த பிறவி எடுத்துட்டோம், எத்தனை வகையான துன்பம் நம்ம செய்தித்தாளில் தொலைக்காட்சியில் பார்க்கிற பொழுது இப்படியெல்லாமா துன்பம் வரும், இப்படியெல்லாமா வம்பு வழக்கு, வலி, வேதனை, கண்ணீர், ரத்தம் என்று யோசிக்கிற பொழுது நம் கற்பனையை மீறி அல்லவா இருக்கிறது இல்லையா? கொரோனா, சுனாமி, இப்படி புயல், இயற்கை சீற்றம் எதிர்பார்க்கவே இல்லையே என்று நம்ம சொல்றோம்ல. ஐயோ, இப்படி நம்முடைய பிறவியிலே ஏகப்பட்ட துயர். துயரத்தை எரித்து உயரத்தை உயர்த்துன்னு சொல்லிடலாம், ஆனால் எவ்வளவு கஷ்டம். அந்த துயரத்தை போக்குவதற்கு இறை சக்தியால் தான் முடியும். ஆகவே ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் ஆர்த்தன். ஆடுறார் சிவபெருமான். எதுக்கு ஆடுறார்? அவர் என்ன நடன கலைஞரா, நடன பயிற்றுனரா? கிடையாது. அவருடைய ஆட்டம் என்பது நம்முடைய துயரத்தை குறைப்பதற்கான ஒரு வழி. நல் தில்லை சிற்றம்பலத்தே தீ ஆடும் கூத்தன். இறைவன் சிவன் பணிவானவன். பணிவு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சிற்ற அம்பலம், சிறு அம்பலம்ங்கிறார். அம்பலம்னா அரங்கம், சிறு அரங்கம். ஏன் பெரிய அரங்கமாக இருக்கக்கூடாதா? பேரரங்கம், பேரம்பலம்னு வச்சிருக்கலாமே. ஏன் சிற்றம்பலம் நினைக்கிறான்? பணிவு. சிவபெருமான் பெரும் நடனம், தாண்டவம். சிவனாடினால் தாண்டவம், பராசக்தி ஆடுவது லாஸ்யம். அந்த தாண்டவம் பெரிய தாண்டவம். ஆனால் அவன் ஆடுகிற அரங்கம் சிறு அரங்கம். இந்த உலகம் சிறு அரங்கம் அவனுக்கு. அதனால தான் சிற்றம்பலம். தீ ஆடும் கூத்தன். கூத்து, கூத்துங்கிறது அற்புதமான நடனம். கையில் தீச்சட்டியை, கனலை வைத்துக்கொண்டு, நெருப்பை வைத்துக்கொண்டு, கையிலே நெருப்பு இருக்கிறது, உள்ளத்தில் நெருப்பு இருக்கும். நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையும் தீ இருக்குது இல்லை, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பழி வாங்குகிற குணம் அப்படிங்கிற பேரில், வன்மம்ங்கிற பேரில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் சிவபெருமானுடைய கையிலே நெருப்பு இருக்கிறது. ஏன் கையில் எதுக்கு நெருப்பு? அந்த நெருப்பை ஏவினால் கெட்டது எரியும், சாம்பலாகும். நல்லவர் வீட்டு அடுப்பில் சமையலுக்கு உதவி செய்யும். அதான் நெருப்பு. அக்னியிலே பல வகை இருக்கு. கிரவ்யாதன், ஜாதவேதன், வக்னி, திரிகாலன், ருத்ரன், வைஸ்வானரன், இப்படி அக்னியிலே பல வகை இருக்கு. அந்த எல்லா வகை அக்னியும் ஒருங்கே சிவபெருமானுடைய கையிலே நெருப்பாக, சுடராக இருக்கிறது. இப்படி மார்பை ஒட்டி கையை வச்சிருப்பார், உள்ளங்கை மேல் நோக்கி. அங்கே ஒரு சுடர் இருக்கும். உள்ளமே சுடராக, வெளிச்சமாக. நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வாணும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. இந்த வானம், குவளையம், உலகம் எல்லாம், புழு, பூச்சி, புல்லு முதல் மனிதன் வரை, மனிதனுடைய படைப்பு வரை எல்லாம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி. காப்பாற்றுகிறவன், படைக்கிறவன், ஒழுங்குபடுத்துகிறவன். கறந்துனா ஒழுங்குபடுத்துவது, செம்மைப்படுத்துவது, கண்டிப்பு காட்டி சரி செய்வது, எல்லாம் சிவபெருமான் தான். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, அதை விளையாட்டு மாதிரி செய்வான்.
நீ கிராமத்தில் சில பேர் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க குளத்துலேருந்து, அப்படியே தண்ணி எடுத்துக்கிட்டு குடத்தில் வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் பேசிக்கிட்டு, ஆனால் நடந்து கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வழியில் பேசி சிரித்த மாதிரியும் இருக்கும், தண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி சிவபெருமான் இந்த உலகத்தை படைத்த மாதிரியும் இருக்கும், விளையாட்டு காட்டியது மாதிரியும் இருக்கும், காப்பாற்றுவது மாதிரியும் இருக்கும். இதெல்லாம் விளையாட்டை செய்வர். எது ஒன்றையுமே ரொம்ப சீரியஸாக செஞ்சால், அதாவது கரெக்டாக செய்யணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சால் அது கரெக்டாக அமையாதுன்னு சொல்கிறார் மகாகவி பாரதி. ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் அந்த செய்கையிலேயே அமிழ்ந்து போ, ஊழ்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலேயே அமிழ்ந்து ஆழ்ந்து போ, செயலுக்குள் காணாமற் போ, அவ்வளோதான். அப்படிப்பட்டவர் சிவபெருமான். விளையாடி அப்படி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பு அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, அரவம் செய்ய சத்தம். இவங்க அப்படியே தலையில் பூ வச்ச தலையோடு தூங்கிடுறாங்க. அப்படியே கிளம்பி சுனைக்கு குளத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பூவில் வண்டு வந்து மொய்க்குது. ஏன்னா தேனுள்ள பூ, வாசமுள்ள பூ, நல்ல பூ. பூத்துகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரும் சுனை நீர் ஆடையலோர் எம்பாபாய். தங்க பாதம்னா அப்போ தங்கத்தால் ஆன பாதமா? அப்படி இல்லை. தங்கத்தால் ஆன பாதம்னா மஞ்சள் நிற பாதமா? தங்கம் உயர்ந்தது. யாரிடம் தங்கம் இருக்கிறதோ அவர்களை உயர்த்துவது. சிவபெருமானுடைய பாதம் அப்படிப்பட்டது, மற்றவர்களை உயர்த்துவது. யார் பாதத்திடம் வருகிறார்களோ அவர்களை உயர்த்துகிறார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.